108 முறை ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி அதுக்கு பின்னாடி சாமியை வணங்கிட்டு நம்ம உடம்புக்குள்ள ஒரு ஆற்றல் உருவாகி அது வெளிப்படுகிறது. அதாவது அதை ஆறா பவர் என்று சொல்வார்கள். ஆறா சக்தி நம்ம உடம்புல பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படும். பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வரும். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை சுற்றி வரும் பொழுது, கோயில்களெல்லாம் கருவறையை சுற்றி வரும் பொழுது நம்மிடமிருந்து வெளிப்படும் ஆறாவே ஒரு சக்தியை கொடுக்கிறது என்றால், இறைவனிடமிருந்து எவ்வளவு ஆறா சக்தி வெளிப்படும். அந்த இறைவனை சுற்றி வரும் பொழுது இந்த 2 சக்திகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு மின்சார சக்தியை உருவாக்குகிறது. அந்த மின்சார சக்தி நம் உடலுக்கும் கிடைக்கிறது, அந்த கருவறைக்கும் கிடைக்கிறது. இந்த சக்தியை தினசரி நாம் பெற்று வரும் பொழுது நமக்கே தெரியாமல் நம் உடலில் ஒரு காந்தப்புலம் உருவாகிறது.